நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர பிஆராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 802வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்க போனால் ஆல்ரெடி நம்ம காளி சீரியல் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதில் தில்லை காளி பற்றி பார்க்க போகிறோம். தில்லைன்னா சிதம்பரம். தில்லைன்னு ஒரு விதமான மரம். அது அந்த மரங்கள் அடங்கிய காடு. அங்கே இருக்கிற காளி இது பயங்கரமாக காமிச்சிருப்பாத. ஒரு வெள்ளை பசத்தை கட்டி குங்குமத்தை அள்ளி போட்டு மேலே 2 டாட் படித்தா பார்க்கறதுக்கு பயந்து ஓடி போடுவா. 2 விதமான காளி. உக்ர காளி ஒன்று இருக்குது, சாந்த சுரூபமாக பிரம்மச்சண்டிகான்னு ஒன்று இருக்குங்க. இது அந்த சிகப்பு கல்ல குங்குமத்தை போட்ட அதே காளி தான் மஞ்சளில் இருக்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும் சொல்லாது உருவம். அவள் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிடுறாள். இந்த கோவிலில் இருக்கிற அந்த படங்கள் 18 கை அந்த மாதிரிலாம் இருக்கும். காலையில் போஸ்டரை பாருங்கள். 2 கையை சேர்த்துட்டு காலை அகலை விரிச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். இது பிரம்மச்சண்டின்னு பேர். 4 திருமுகங்கள் இருக்கு. பிரம்மாவாட்டமே 4 முகம். இதுவும் தில்லைக்காளி கோவிலில் தான் இருக்குது. இது சாந்த ஸ்வரூபியோ. இப்போ இது பார்க்கலாம். எப்படி இது மாதிரி தில்லை சிதம்பரம் கோவில் இல்லாமல் வெளியிலேயே இருக்குதுன்னு அந்த காலத்தில் அது பல ஆயிரம் வருஷம் ஆகிடுது. திருவாலங்காட்டில் தான் காளிக்கும் ஈஸ்வருக்கும் நடந்தது கரெக்டாக இருக்குது, ஆப்டாக இருக்குது. இது ஆனந்த தாண்டவம் தான் ஆடுறாரு இங்கே. திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவம். ஊர்த்தவனம் காலை மேலே தூக்கின்னு ஆடுறது. அந்த மாதிரி சிதம்பரத்தில் ஆடினவர். ஆனாலும் சிதம்பரத்தில் காளி இருக்குது. ஊர்த்துவ தாண்ட ஆடினா மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எவிடன்ஸ் கிடையாது, படங்கள் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தின்னா அதுக்கு சபாபதே அப்படின்னு வரும். நடராஜமூர்த்திக்கு பேர். அவர் வந்து நல்லா சிரிச்சிருந்து அழகாக இருக்கார். அவர் பார்வதியை வந்து இப்போ சிவகாமியாக இருக்கா, பக்கத்தில் நின்றுருக்கா. இந்த தில்லை காளியை விலைக்கு வச்சிடுறான். இந்த தோற்று போயிடுறா. அவள் வந்து இந்த தில்லைவனங்கள் இருந்த இடத்துல அவர் இருந்தால் மாதிரியும் பரமேஸ்வருக்கும் அவருக்கும் போட்டி வரும்போது தேவர்கள் புடைச்சூழ அவள் 2 பேருக்கும் நடத்தம் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது பரமேஸ்வரன் பண்ணுற ரொம்ப அழகாக ஆடுறா காளி. அந்த அவள் காளி பண்ணுறதுலாம் வந்து நர்த்தனம். புருஷன் ஆடுறது தாண்டவம். அது மாதிரி ஊர்த்துவ தாண்டவம் முடித்தியும் போது டக்குன்னு தன்னை மகர குண்டலத்துக்கு கீழே போட்டுடுறாரு. ஒரு காதுலேருந்து தோட்டுடைய செவின ஒரு காதில் தோடு ஆடுறக்கும், ஒரு காதில் குண்டலம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி காமிக்கிறான்னு தெரியல. சில வலது காதில் எடுத்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். தோடு தான் போட முடியாது. ஆனால் ஈஸ்வரனுக்கு வலக்காதில் தோடு தான் இருக்கும், இடது காதில் தான் வந்து இந்த குழையாட்டிருக்கும். அர்த்தநாரி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால கீழே விழுந்தது தூக்கி காலால் எடுத்து மாட்டிக்கிறாரு. அது திருவாலங்காட்டில் தான் கரெக்டாக வரும். அது ஸோ அந்த ஊர்த்துவ தாண்டம் போட்டு இடது காலை தூக்கியிருக்கும் மேலே. இங்கே தில்லையில் போட்ட படத்தில் வலக்காலை தூக்கிற மாதிரி இருக்குது. அது வலக்காலை தூக்குறது அவ்வளோவா ஸ்லாகியமாக தோணலை நினைக்கணும் அந்த படத்தின் ரூபமாக. காளிக்கும் ஆனந்த தாண்டவமூர்த்திக்கு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் இது மாதிரி தூக்கி இந்த மாதிரி தன்னை தூக்க முடியாது, இவரால் தூக்க முடியாத பெண்ணாச்சவோ, அதனால் வெட்கி தலை குனிஞ்சிடுறா. தோற்று போயிட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ண உடனே என்ன செய்யணுன்றா. அப்போ இங்கே வந்து நீ இருந்து பயமுறுத்த வேண்டாம், நீ ஊருக்கு வெளியில் போயிடுன்றா. இப்போ ஊருன்னா சிதம்பரம் சிட்டி உள்ள தான் இருக்காது அதுவும். பட் அந்த காலத்தில் அந்த தில்லை அம்பலம்ன்ற அந்த கோவிலுக்கு வெளியில் தான் அது இருக்குது. ஒரு தெரு தள்ளி தான் மேலே போகிறது. அது இதுதான் தில்லை காளியோட கோவில். இங்கே என்னென்னா பெண் வடிவாக அவளை தட்சிணாமூர்த்தி இருக்கார் இந்த கோவிலில். அது ரொம்ப வந்து சிறப்பாக சொல்லப்படுறது. எப்பயுமே விநாயகின்னு பார்த்துருப்போம். தட்சிணாமூர்த்தி தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி இருக்கும். வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி மலை சொல்லும்போது பெண் வடிவாக தட்சிணாமூர்த்தி இருக்கிற ஒரே கோவில் இதுதான். இந்த தில்லைக்காளி கோவிலில் தான் இருக்குன்னு சொல்லப்படுறது. ஸோ இங்கே இருக்க இன்னொரு படம்
ஸோ இந்த இந்த இதில் வந்து இவ ஆடி தோற்று போய் அப்போ அவளுக்கு வரம் கொடுக்குறா காளிக்கு. அதனால் யார் சிதம்பரத்துக்கு போகிறான்னா இந்த ஆனந்த தாண்டவமூர்த்தியெல்லாம் பார்த்துட்டு சிவகாமியெல்லாம் பார்த்துட்டு சிவகங்கை குளத்தில் நீராடி வாழ தரிசனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி தில்லைக்காளியும் பார்த்துட்டு வரணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது பார்த்து வந்தால் தான் வந்து அந்த தில்லையினுடைய விசிட் பூர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ ரமணி குடிச்சோட நான் போயிருக்கும்போது போய் விளக்கு போட்டுவாடான்னார். அப்புறம் நான் ஃபேமிலியோடு போய் தில்லைக்காளி சந்தைக்கு போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய அகல் விளக்கு வாங்கி மடக்கு இருக்கு இல்லையா, அது நிறையா எண்ணெய் ஊற்றி 200-250 எண்ணெய் இருக்கும், போட்டு பெரிய திரி போட்டு அந்த கோவிலை ஏற்றிட்டு வந்தேன். நான் அப்புறமா தான் எனக்கு வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியானது. ஏன்னா எனக்கு குலதெய்வம் பத்திரகாளி தான், பள்ளியிறக்காவு பத்திரகாளி. இதுலேருந்து பாலக்காடு பக்கத்தில் வடக்கஞ்சேரின்ற கிராமத்தில் இருக்குது. ஸோ அந்த வடக்கஞ்சேரியில் இருக்கிற அந்த பத்திரகாளி காளி தான் அகெயின் 8 கையோடு இருக்கா. நல்லதுக்கு சொல்ல வரேன்னா காளின்னு ஒரு முக்கியமான சக்தி அது. ஏன்னா தசமகா வித்யாலேயே த மோஸ்ட் ப்ராமினென்ட் இது ஃபஸ்ட்டு இது காளியாக வந்த திருப்பசுந்தியெல்லாம் வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காளி தான் முதல்ல வரா. தசமகா வித்யா எல்லாமே ஈக்குவலண்ட் இம்பார்ட்டண்ட்டு. இது மட்டும் அது வசதி சொல்ல முடியாது. காளி, அடுத்து தாரா வரா, அது மாதிரி வரிசையாக போகிற திருப்பசுந்தரி வரா. காளி, தாரா, திருப்பசுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, அப்புறமா வந்து தூமவதி, சின்னமஸ்தா, இதெல்லாம் வந்து அடுத்து வந்து ஒரு மாதங்கி, கமலாத்மிகா. அவரோட கமலாத்மிகா 10வது வந்துருவா. ஸோ அப்படி போகிறது. தூமவதி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, தசமகா வித்யாவில் அவள்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமான பேர் வழிகளவா. தூமவதி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி அவள்லாம் இந்த கோபமான சுவாமிகள். இந்த சென்ஸு அவள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணோம். இஷ்டம் போலலாம் அங்கே போய் ஆட முடியாது. நம்ம சாந்த ஸ்வரூபி கிடையாது அவள்லாம். ஸோ அவளுக்கு உண்டானதை நம்ம படைச்சாகணும். அவளுக்கு உண்டான பூஜா முறையை எடுத்துக்கணும். ஜபங்கள் அவளுக்கு உண்டான நான் பூஜையை வச்சுக்கிறதில்ல வளர்க்கலாம், ஜபத்தோடு சரி. ஏன்னா 7-3-10 7 நாட்களுக்கு வரும்போது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்டிங் டே மாதங்கி, அடுத்து திங்கக்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி பகலா, புதன்கிழமை திருப்பசுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி. ஸோ இப்படி முடிஞ்சது 7. இந்த 3 விட்டு போகிறது வந்து ஜபத்தோட விஷயத்துக்காக சின்ன கண்ணான. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, காளின்ற சக்தி பிரதான சக்தி. அவள் தான் காளி வித்தை பெயர் மகாராஜ்யினே பேர் காளிக்கு. அவள் காளி வித்தை சித்தி ஆகிட்டா மிச்சம் எல்லாம் சித்தி ஆகிடும் நமக்கு. அதுதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. காளி வித்தை, காளி மந்திரம் இது நார்மலாக வந்து தட்சணகாளி மந்திரம் சொல்லும். ஓம் க்ரீம் 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 ஓம் ஓம் ஈம் க்ரீம் தட்சணகாளிக்கே க்ரீம் 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 ஓம் ஓம் ஈம் க்ரீம் ஸ்வாகா அப்படி வருது. ஸோ தட்சணகாளிகா மந்திரம் வேறு ஏதாவது காளிகா மந்திரம் எடுத்துட்டால அந்த 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 மந்திரம் சித்தி ஆகிடுச்சுன்னா மிச்சம் எல்லா மந்திரங்களும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தனுக்கு சித்தி ஆகிடும் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் சொல்கிறதுல பொய் இருக்காது. நம்ம ஸ்ரீவித்யா கிரமமும் அப்படியா சொல்கிறது. ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ப்ராமினெண்ட் ஃபியூச்சர் தசமகா வித்யா இது காளி தான், காளி வித்யா. அதனால தான் காளிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கேன். சரி, நம்ம பின்னாடி அம்பரகரத்தூர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி சொல்லி இந்த பதிவை நான் இதோட நிறைவு செய்கிறேன். சிதம்பரம் போகிறவா கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க தில்லைக்காளியை. காளியை பார்க்காம வர வேண்டாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.